இதுக்கு முன்னாடி எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பாசமா ஒரு பொருளை ஊட்டி விடுறாங்கன்னா அதுல உள்நோக்கம் இருக்குதுன்னு எதுல இருக்கவங்களுக்கு தெரியாதா என்ன? அது எள்ளுருண்டையா இருந்தா என்ன, பாயாசமா இருந்தா என்ன, எனக்கு வேணான்னு சொன்னா வேணாம் தான். இந்த விஷயத்தை யாழினி ரொம்ப அழுத்தம் திருத்தமா விஷவள்ளி கிட்ட வெளிப்படுத்தி இருக்கணும். யாழினியோட முகம் மாறினதை பார்த்ததும் தான் அவளுக்கு இன்னும் 2 சந்தேகம் வந்து அழுத்தம் கொடுத்து இதை சாப்பிட ஒண்ணுமே ஆகாதுன்னு எப்படியாவது வாய்க்குள்ள திணிக்க முயற்சி பண்ணா. வேணான்னு சொன்னதும் அப்ப கர்ப்பமா இருக்கியான்னு 1 முறைக்கு 2 முறை கேட்டு பார்த்தா. நல்ல வேலையா யாழினி எதுக்குமே பிடி கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல யாழினி இதை நினைச்சு அழவே ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துலதான் இளங்கவும் வீட்டுக்குள்ள வந்தாரு. 2 பேரும் ரூமுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வெக்கம் இல்லாம புருஷன் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு இருந்துச்சு அந்த ஜென்மம். இந்த நேரத்துல கௌரி அம்மா அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கணும். அவங்க ஏன் வரலன்னு தெரியல. இதெல்லாம் இப்படிதான் நடக்கும்னு இனியாவுக்கும் விக்ரமுக்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க அங்க வீட்டுக்கு போக வேணாம், இங்கே இருங்கன்னு பல தடவை அழுத்தமா சொன்னாங்க. அதை கேட்டிருந்தாலாவது யாழினிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்திருக்க முடியும். யாழினி முழுகாம இருக்கான்னு தெரிஞ்சதுமே விஷவள்ளியோட முகம் போனதை பார்க்கணுமே. விஷப்பாம்பு சிவத்தோட உதவியே இல்லாம தான் மட்டுமே முழு வெள்ளியா மாறி என் பொண்ணோட வாழ்க்கையவா நீ கெடுக்கிற, அந்த குழந்தைய இல்லாம பண்றனா இல்லையா பாருன்னு மனசுக்குள்ளே சவால் விட்டுட்டு உடனே அதுக்கான காரியத்திலையும் இறங்கிட்டா. என்னோட போன வீடியோலயும் நான் சொல்லியிருந்தேன், எப்போ இப்படி ஒரு சம்பவம் யாழினிக்கு நடந்துச்சோ இதுக்கப்புறம் யாழினி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விஷவள்ளி என்ன வேணா பண்ணுவா, அவளுக்கு தேவைன்னா யாரு கால வேணா வாரி விட தயாரா இருப்பா. இந்த விஷயத்துல சொல்லவே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் யாழினி ரொம்பவே கவனமா இருந்திருக்கணும். விஷவள்ளியோட புத்தி என்னன்றது யாழினிக்கு நல்லாவே தெரியும் தானே. ரெஸ்ட் ரூம் போன யாழினியை தடுத்து நிறுத்தி எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியான்னு கேட்கவும் காஃபி போட போன நேரத்துல ரெஸ்ட் ரூம் முழுக்க எண்ணெயை ஊத்தி விட்டுட்டா. யாழினியும் ரொம்ப இயல்பா காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போனாங்க. போனதும் பலமா வழுக்கி விட்டுடுச்சு. யாழினி விழுந்த சத்தம் கேட்டதும் விஷவள்ளி குதிச்சதை பார்க்கணுமே, அப்படி ஒரு சந்தோஷம். தலகால் புரியாம குதிக்கவே ஆரம்பிச்சுட்டா. ஆனா எனக்கு தெரிஞ்சு கடவுள் நிச்சயம் யாழினி பக்கம் தான் இருப்பாரு. கீழே விழுந்ததால அவங்களுக்கோ இல்ல குழந்தைக்கோ எதுவுமே ஆகாது. விஷவள்ளிக்கு இது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்த போகுது. நாம் ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குதுன்னு வாய் விட்டு புலம்பதான் போறா. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கையும் கொடுத்துருங்க. நம்ம ஹீரோயின் இனியா அக்கா தாங்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல, நான் என்ன என்னோட அக்கா மாதிரியா பார்த்தேன், என் பொண்ணு மாதிரி தானே பார்த்தேன் அப்படின்னு விக்ரம் கிட்ட புலம்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. விக்ரம் இனியா யோசிக்கிற மாதிரி எமோஷனலா யோசிக்காம கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பார்த்தாரு. ஏன் இனியா எத்தனை மணிக்கு நீ அவங்கள ஹாஸ்பிட்டல்ல பார்த்த, இப்ப மணி என்ன, ஒருவேளை வீட்டுக்கு போனதும் அம்மாட்ட சொல்லியிருந்தா இந்நேரம் அம்மா அந்த செய்தியை கேட்டு பெரிய கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அப்படி எந்த போனும் வரல அப்படின்னா அவங்க இன்னும் இந்த விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்லன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற, நிச்சயம் உங்ககிட்ட சொல்லுவா, வெயிட் பண்ணு அப்படின்னு இனியாவை சமாதானப்படுத்திட்டாரு. விக்ரம் இந்த அளவுக்கு எடுத்து சொன்ன பிறகுதான் தான் எவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு புரிய ஆரம்பிச்சது. யாழினியை நம்ம இந்த அளவுக்கு தான் புரிஞ்சு வச்சிருக்கோமா அப்படின்னு சங்கடப்படவும் ஆரம்பிச்சாங்க. உடனே அடுத்த வேலைகள்ல இறங்க ஆரம்பிச்சாங்க. யாழினிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாத்தையும் செய்யவும் ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVJ ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் गाइस.